भाई स्लो डाउन करो, स्लो डाउन। आराम से ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோயினியாக இருந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பாலிவுட்லையுமே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பாலிவுட்ல சாவா அப்படின்ற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ப்ரமோஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதனால இல்லை 1 வீக் முன்னாடி தனக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிகா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கு கீழே ஹாப்பி நியூ இயர் டு ஆல், எதிர்பாராத விதமா என் காலில் அடிபட்டுருச்சு, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த மாதிரி நடந்துருச்சு, இப்போ நான் நல்லா இருக்கேன், கொஞ்ச நாள் டாக்டர் என்ன ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நான் 2-3 வாரங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நான் திரும்ப ஷூட்டிங்ல ஜாயின் பண்றதுக்கு எப்படியும் 1 மந்த் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னால கண்டினியூஸா இப்ப ஷூட்டிங்ல கலந்துக்க முடியல. அதனால இப்ப நான் நடிச்சிட்டு இருக்க தம்மா, சிக்கந்தர், குபேரா போன்ற படங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்க்கு என்னால போக முடியல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமாவே நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருந்து மும்பை ஏர்போர்ட்டுக்கு ராஷ்மிகா போயிருக்காங்க. ஆல்ரெடி ராஷ்மிகா நடிச்சு முடிச்ச படமான சாவா படத்தோட ப்ரமோஷன் தான் நடந்துட்டு இருக்கு. மும்பைல நடக்கிற இந்த ப்ரமோஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருந்து மும்பை ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு கால் அடிபட்டிருக்க விஷயம் பலருக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ அங்க இருக்க உதவியாளர்கள் எல்லாமே வீல் சேர் மூலமா ராஷ்மிகாவை தள்ளிக்கிட்டு ஏர்போர்ட்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் பலருமே ராஷ்மிகாவுக்கு சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட் வெல் சூன் ராஷ்மிகா அப்படின்ற மாதிரி பதிவிட்டுட்டு வராங்க. आराम से बाय मैम, जल्दी ठीक हो जाइए, जल्दी ठीक हो जाइए, टेक केयर।